நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு சீமெந்து விற்பனையில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்கள் நுவரெலியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிர்ணய விலையை விட கூடுதல் விலைக்கு சீமெந்தை விற்பனை செய்தல் மற்றும் பதுக்கி வைத்தல் போன்ற விடயங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி குறிப்பிட்டார். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் 250க்கும் அதிகமான சீமெந்து மூடைகளை நுகர்வோர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கைப்பற்றியுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறினார். வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் நகரசபைக்கு சொந்தமான காணியில் மேற்கொள்ளப்படும் நிர்மாணங்களை இடைநிறுத்துமாறு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. வவுனியா நகரசபைக்கு சொந்தமான காணியொன்றில் வர்த்தக கட்டிட தொகுதி மற்றும் கலாசார மண்டபம் ஆகியன நிர்மாணிக்கப்படுகின்றமை எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து அமைதிக்கு பங்கு ஏற்படலாம் என வவுனியா போலீசார் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் எதிர்வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வரை கட்டிட வேலைகளை நிறுத்துவதற்கான இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. வவுனியா நகர சபையினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமையவே பிரதேச வர்த்தகர்களினால் நேற்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை வவுனியா நகர சபை தலைவர் மற்றும் உபதலைவருக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தலை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றும் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா நகரசபைக்கு சொந்தமான பட்டாணிச்சியூர் முஸ்லீம் மையவாடிக்குள் சட்டவிரோதமாக கட்டப்படும் கடைகளை உடன் நிறுத்த வேண்டும். நாங்கள் நமது சக உறுப்பினர்கள் சகமாக உண்ணாவிரத்தை மேற்கொண்டுள்ளோம். வவுனியா நகரசபையினுடைய தலைவர் உபதலைவர் மீது விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல்களை கண்டித்தும் முஸ்லீம் வவுனியா நகரசபைக்கு சொந்தமான பட்டாணச்சூழல் முஸ்லீம் மையவாடிக்குள்ளே அமைக்கப்படுகின்ற கடைகளுக்குரிய வேலைகளை நிறுத்தக் கோரியும் நாங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை நடாத்தி இருக்கின்றோம். இந்த உண்ணாவிரதத்திலே வவுனியா வர்த்தகர்கள் உட்பட அனைவரும் கடைகளை பூட்டியதோடு சகல சங்கங்களும் எங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை தந்திருக்கின்றன. உள்ளூராட்சி சட்டத்திட்டங்களின் பிரகாரம் ஒரு நகரசபைக்கு சொந்தமான சுடுகாடு இடுகாடுகளுக்குள் இப்படியான கட்டிடங்கள் அமைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயற்பாடு. எனவே நாங்கள் இதனை சபை கூட்டங்களிலே தெளிவாக தெரிவித்திருந்த போதும் அதனையும் மீறி அமைச்சர் ரிஷாட் பதினுடைய முழுமையான பின்னணியிலே இதனை செய்து கொண்டிருப்பதை எங்களுடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக வர்த்தக மற்றும் முதலீட்டு விவகார அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அந்த இடத்திலே 2005ஆம் ஆண்டு முழு அரசு அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த காணியிலே 2.5 ஏக்கர் காணியை பள்ளிவாசல் நிர்வாகத்தின் பொது கட்டமைப்பு பணிகளுக்காகவும் 3 ஏக்கரை முஸ்லிம்களுடைய மையத்தை அடக்குவதற்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு பிரதேச செயலாளரினால் மாகாண காணி ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முஸ்லிம்களுக்காக வழங்கப்பட்ட அந்த காணிக்குள் அவர்கள் ஒரு பொது கட்டிடத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்ற இந்த வேலையை ஒரு இன பிரச்சனையாக அல்லது இனங்களுக்கு இடையிலான ஒரு குரோதமாக காட்டுவதற்கு தமிழ் கூட்டமைப்பு பொறுப்பிலான வவுனியா நகரசபையின் பிரதி தலைவரும் அதற்கு பின்னால் சில சக்திகளும் இருக்கின்றது. எனவே இவ்வாறான இந்த நிலையிலே நான் வேண்டிக் கொள்வது அரசாங்க அதிபரிடத்திலே நான் வேண்டியிருக்கின்றேன். இது சம்பந்தமாக 2 தரப்பையும் அழைத்து நியாயமான ஒரு முடிவை எடுத்து எந்த ஒரு சட்டத்துக்குட்பட்ட முறையிலே நியாயமான முறையில் அதை தீர்த்து வைக்குமாறு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி சார்ல்ஸுக்கு நான் கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றேன். சுதந்திரமான அடிமைகளற்ற மக்கள் சமூகம் ஒன்றை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்று அவசியம் என அக்கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். அஸ்கிரி மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை இன்று முற்பகல் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். சசுனோட்ட அருண வேலை திட்டத்தின் தேர்ச்சி அறிக்கையை மகாநாயக தேர்வுகளுக்கு வழங்குவதற்காக சஜித் பிரேமதாச கண்டிக்கு விஜயம் செய்திருந்தார். முதலாவதாக அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக தேரரிடம் ஆசி பெற்ற சஜித் பிரேமதாச பின்னர் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த வேலை திட்டம் குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பின்னர் சஜித் பிரேமதாசவினால் சசுனோட்ட அருண வேலை திட்டத்தின் தேர்ச்சி அறிக்கை மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரரிடம் வழங்கப்பட்டது. அனைவரும் வாழக்கூடிய அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழும் ஒழுக்கமுள்ள ஜனநாயகம் மேலோங்கும் மனிதுரிமைகள் மதிக்கப்படும் ஊடக சுதந்திரம் உள்ள சுதந்திரமான அடிமைகளற்ற சமூகம் ஒன்றில் வாழ வேண்டும் என்பதை நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும்.
அவரது கட்சியை விட்டு சென்ற அனைத்து தரப்பினரையும் மீண்டும் பச்சை நிறத்தின் தாய் வீட்டுக்கு வருமாறு நாம் அழைப்பு விடுக்கிறோம். உரிய வயதில் முறையாக ஆளுமை ஏற்படாத சிலர் கிரேஸ் பேய்கள் என்ற போர்வையில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அங்கோட மனநல வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஜாயன் மெண்டிஸ் கூறியுள்ளார். இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு உள நல சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் இது பாலியலுடன் தொடர்புடைய பிரச்சனையாகும். பாலியல் நோயின் ஒரு வடிவம் என கூறலாம். இந்த நிலைமை குறித்து சமூகத்தில் வாழ்வோர் ஓரளவு தெளிவடைந்திருக்க வேண்டும். அவ்வாறான விளக்கம் இல்லாவிட்டால் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட முயல்வார்கள். இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு இதுபோன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என எண்ணம் ஏற்படுகிறது. அவர்களை உளநல வைத்தியர்களிடம் அழைத்து சென்று சிகிச்சைகளை அளிப்பதே அதற்கு சிறந்த வழியாகும். இதேவேளை கிரீஸ் மனிதர்கள் என்ற போர்வையில் தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக சிலர் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எந்த பிரதேசத்திலும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்தால் 119 அல்லது 118 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் பிரிஷாந்த் ஜாக்கோடி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட உதவிகளை பெறுவதை விடுத்து எவ்வித விசாரணையுமின்றி சந்தேக நபர்கள் மீது தாக்குதல் நடத்துவோருக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் பிரிஷாந்த் ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். ඉතාමත් පැහැදිලිව කියන්න ඕනේ මෙවැනි තත්ත්වයක් නෑ මේවා සම්පූර්ණ අසත්‍ය කතා. இவ்வாறானதொரு நிலைமை இல்லை என்று தெளிவாக கூற வேண்டும். இவை பொய் பிரசாரங்களாகும். அரசாங்கம் போலீஸ் திணைக்களம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு தரப்புகளை சிரமத்துக்குள்ளாக்கும் வகையில் சிலர் இத்தகைய வதந்திகளை பரப்புகின்றனர். இவற்றை நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம். உங்களுக்கு சுதந்திரமான முறையில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். அச்சமடைய வேண்டியதில்லை. விதுல்கா மின்சக்தி கண்காட்சியின் 2ஆம் நாள் இன்றாகும். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இன்று கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தல், மின்சாரம் வீண்விரயமாவதை தடுப்பது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் புதிய மின் உபகரணங்களை அறிமுகப்படுத்துவது இந்த கண்காட்சியின் நோக்கமாகும். 2020ஆம் ஆண்டளவில் நாட்டின் எரிசக்தி தேவையில் 20% சுழற்சி முறையிலான மின் உற்பத்தி திட்டங்களூடாக பூர்த்தி செய்வதே மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் நோக்கமாகும். பரிசரයත් ආරක්ෂා කරගෙන சூழலை பாதுகாத்துக் கொண்டு எமக்கு தேவையான மின்சக்தியை பெற்றுக் கொள்ளவும் தற்போது பயன்படுத்தும் மின்சக்தியை குறைக்கவும் எம்மிடம் காணப்படும் வளங்களை பாதுகாத்து செயற்படும் முறை இந்த கண்காட்சியினூடாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. புதிதாக வீட்டை அமைப்பதற்கு புதிய தொழிற்சாலை உருவாக்குவதற்கு எண்ணுபவர்களும் பிரதேசத்தை நிர்வகிப்பவர்களும் இங்கு வந்து இவற்றை பார்வையிட்டு அதிக அளவு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். ප්‍රාදේශීය පාලනයේ ඉන්න අයට ඉල්ල මේවා නැරඹීමෙන් විශාල තොරතුරු රාශියක් ලබා ගන්න පුළුවන්. விதுல்கா மின்சக்தி கண்காட்சி நாளையும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை மக்கள் பார்வையிட முடியும் என இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட். உடனடி செய்திகள், ஆய்வுகள், காணொளிகள் என அனைத்தையும் ஒரே தளத்தில் பார்த்திட இலங்கையின் ஒரே மும்மொழி இணைய செய்தி தளம் www.newsfirst.lk. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஆடுகளம் துடுப்பாட்டத்துக்கு சாதகமாக இருக்கலாம் என சர்வதேச ஆடுகள பொறுப்பாளரான அனுருத்த புலனோவிட்ட கணிப்பு வெளியிட்டுள்ளார். உஷ்ணமான காலநிலையுடன் கடும் காற்று வீசுவதன் காரணமாக போட்டியில் அதிரடி துடுப்பாட்டத்துக்கு ஆடுகளம் கை கொடுக்கும் வாய்ப்புள்ளதென அவர் குறிப்பிட்டார். உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்ட சூரியவிவ மைதானத்தில் இதுவரை 2 சர்வதேச ஒருநாள் போட்டிகளை நடைபெற்றுள்ளன. இவ்வருடம் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த மைதானத்தில் முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கனடா அணிக்கு எதிராக நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை 210 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டியது. 2வது போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதின. இதற்கமைய இந்த மைதானத்தில் இலங்கை நாளை 2வது போட்டியில் விளையாட உள்ளதோடு இது ஆஸ்திரேலியா இந்த மைதானத்தில் பங்கேற்கும் முதல் போட்டியாகும். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 242 ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி அபார வெற்றியீட்டியது. இதன் மூலம் ஒரு போட்டி எஞ்சிய நிலையில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ள இங்கிலாந்து தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியது.
போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா பெற்ற 224 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடிய இங்கிலாந்து 7 விக்கெட் இழப்புக்கு 710 ஓட்டங்களை பெற்று தனது முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. அலிஸ்டர் குக் 294 ஓட்டங்களையும் இயோன் மோகன் 104 ஓட்டங்களையும் பெற்றனர். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க 486 ஓட்டங்கள் பெற வேண்டிய கட்டாயத்தில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்தியா ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்தது. அதிகபட்சமாக அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி 74 ஓட்டங்களையும் பிரவீன்குமார் 40 ஓட்டங்களையும் பெற்றனர். இந்திய அணியின் இரண்டாம் இன்னிங்ஸ் 244 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வர இங்கிலாந்து இன்னிங்ஸ் மற்றும் 242 ஓட்டங்களால் வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. பந்துவீச்சில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 4 விக்கெட்டுகளையும் ஸ்டுவர்ட் பிராட் மற்றும் கிராம் ஸ்வான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை அலிஸ்டர் குக் தட்டிக் கொண்டார். That's a poor shot. That is a poor shot. It's one thing to do it to Swan, it's another to do it to a quicker ball. Again, easily done. Yes, this is a very good innings. Again, a typical Dhoni. Yes, up goes the finger. He was walking. That is it. Sreesanth is the last man out. He's left a test match at Edgbaston. Out applauding, and England players applauding. To come in for Bopara. They won't rest as well. It's one thing getting up to number one, it's another. செய்திக்கான பெருமதியுடைய காணொளிகள் உங்களிடமிருந்தால் அதனை எமக்கு அனுப்பி வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. 30 செகண்ட்களுக்குள் அடங்கும் வகையிலான காணொளிகளை MMS அல்லது மின்னஞ்சல் மூலம் எமக்கு அனுப்பி வைக்க முடியும். எமது MMS இலக்கம் 0759301003. எமது மின்னஞ்சல் முகவரி yourreport@newsfirst.lk. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் வழமை போல் இரவு 10:45க்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.